வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி காலையில் வீடியோ வேகமாக போட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு. சரி, இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டில் விகா ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபேன்ஸ் வந்து அவங்கள ரசிக்க வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச வியூவில் சில விஷயங்கள் இருக்கிறது ஹாப்பியான விஷயம். நமக்கு ஃபேன்ஸ் தானே ஹாப்பி ஃபஸ்ட்டு, அதுதானே முக்கியம். இன்றைக்கி சுவாமி வந்து லக்ஷ்மி பிரியா இவங்க 2 பேருமே அந்த ஷோ முழுக்க விஜய் காவேரியாக இருந்தது ரொம்ப ஹாப்பியான விஷயம். இனிமே வந்துட்டு சுவாமி வந்து ரொம்ப அழகாக ஒருக்கா வந்து அவங்க மாமியோட அந்த சாரீ பிடிக்கும்போது காவேரியோட ரியாக்ஷன், அது அப்படியே அவங்க விஜய் காவேரியாவே அந்த டோட்டல் ஷோலேயே இருந்தாங்க. அதுதான் நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்க விஜய் காவேரியாவே நமக்கு அந்த ஷோவில் மற்ற இடங்களில் இருக்கிறது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது மட்டும் இல்லை, நம்ம சுவாமி லக்ஷ்மி பிரியாவோட ஃப்ரெண்ட்ஷிப், புரிதல், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதையும் நம்ம கவனிப்போம். ஒரு செலிப்ரிட்டிஸ் நம்ம கொண்டாடுறோன்னா இது எல்லாமே ரசிகர்கள் கவனிப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஷோவோட ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி கையை பிடிச்சி இழுப்பார். அப்போ வந்து இங்கே ஒன்றுமே காவேரியுமே செம சர்ப்ரைஸ் அப்படியே ஒரு பிரமிச்சு ஹாப்பியாக அவங்களோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. விஜய் வந்து அவங்க பக்கத்தில் நிற்க வைப்பாங்க. மாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் எனக்கு காவேரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த ஷோவில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல லக்ஷ்மி பிரியா வந்து காவேரியா அவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிறது தான். லாஸ்ட்டாக ஒரு சில இடங்களில் வந்து சுவாமி வந்து இது சீரியலாக பாருங்கள், நாங்கள் அந்தந்த இடத்துல அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது காவேரி விஜயா எப்போல்லாம் இருக்கணுமோ அது அப்போ தான், இங்கே விஜய் காவேரியா அப்படின்னு அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளோ டைம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக அவரோட வீடியோஸில் பேசும்போது நான் கவனித்தேன். பட் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக ஓகே அது இந்த மாதிரி சொன்னால் கூட நோட் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு அழகாக பண்ணியிருந்தார். இன்றைக்கி என்டையர் ஷோவுமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, சாத்திகா இருக்காங்களே, ஒரு சில சமயம் ராகினியாவே பண்ணாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மாமி கொஞ்சம் விளையாடுவாங்க நம்மளுடைய சுவாமிக்கிட்ட. அப்போ வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி விஜய் காவேரி அவங்க என்டையர் ஷோலேயே இருந்தது நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம். அதனுடைய குட்டி குட்டி வீடியோஸை ஒரு மூவிஸோட கம்பேர் பண்ணி அது மாதிரி அவங்கவுங்க கொண்டாடுறாங்க. இவ்வளோ தாங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. காவேரி வந்து விஜய் சொன்னாங்கன்ட்டு அந்த இதை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னது, இவருமே அவங்க சொன்னதை அந்த இந்த பக்கம்தான் ஓகே பண்ணணும்னு சொன்னால் அதை ஓகே பண்ணுறது, அது மாதிரி சின்ன அவங்களோட நட்பும் வந்து லக்ஷ்மி பிரியா சுவாமியோடது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறதா. டோட்டலாகவே அவங்க ஷோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வின் பண்ணணும், நீங்கள் தான் வின் பண்ணணுங்கிறது கிடையாது. எப்போ மகாநதி வந்தாலும் வைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயந்தான் அவங்கள பார்க்கும்போது நமக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. இதுதான் என்டையர் ஷோ. ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன வார்த்தையை விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதவே பிடிச்சிட்டு வருத்தப்பட்டு இருப்போம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். ஆனால் அப்படி ஒரு சின்ன வார்த்தையை கூட விடாமல் வச்சுருந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கும் சுவாமிக்கும் சொல்லணும். குறிப்பாக சுவாமி தலைவர் வந்து என்டையர் ஷோ டான்ஸ்லேருந்து ஆட்டம் பாட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்தாலும் எனக்கு வந்து காவேரி தான் அப்படின்ட்டு அவருடைய அந்த இடங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்வீட். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். குறிப்பிட்டு சொல்லணும், இந்த தம்ப்நெயில்ல இருக்கு இல்லையா, அந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா காவேரியோட எக்ஸைட்மெண்ட். விஜய் வந்து ஒரு பக்கம் இழுக்கும்போது காவேரி பக்கத்தில் போயிட்டு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அந்த பிக் எனக்குமே ஃபேவரெட்டு இன்றைக்கி டேயில். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.